நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமா துறைக்கு வரத்துக்கு முன்னாடி எல்லாரும் தெரியும் அவர் என்ன வேலை செஞ்சார்னு. கண்டக்டர் வேலை. அவருடைய முதல் மாத சம்பளம் 1970 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 275 ரூபா. ஓகேங்களா? அதே மாதிரி அவர் சினிமா துறையில் நுழையிறப்போ அவர் கடைசியாக வாங்கின சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா? 1975. இந்த 5 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் அவர் வாங்கின சம்பளம் 950லேருந்து 975 ரூபா உறுதிப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இது இந்த 5 வருஷத்தில் எப்படின்னா 900 எல்லாம் படியோடு சேர்த்து. சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் சினிமா துறையில் வரப்போ முதல்ல அபூர்வ ராகங்களில் வாங்கின சம்பளம் 500 ரூபாலேருந்து 2000 ரூபா வரைக்கும் பேசப்படுது. ஓகேங்களா? இது ரஜினிகாந்தோட ஃபஸ்ட்டு சேலரி. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்தோட ஒரு நாள் சேல்ரி, அதாவது 275 ரூபாய்க்கு நம்ம டிவைட் பண்ணால் ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்கினாரோ அதே 975 ரூபா சம்பளம் வாங்குறப்போ ஒரு நாள் நம்ம டிவைட் பண்ணால் எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னு பார்க்கலாம். சரிங்களா? நடிகர் ரஜினிகாந்த் 1970 அவருடைய மாத சம்பளம் 275. இதுவே அந்த 275 அவர் 30 நாளைக்கு எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கான சம்பளம் 275 வகுத்தல் 30 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கான சம்பளம் ரஜினிகாந்தோட சம்பளம் 9 ரூபா 16 காசு. இதுவே அவர் தொடர்ந்து 5 வருஷத்தில் இடையிலப்பட்ட காலத்தில் வாங்கின சம்பளம் 975 ரூபா. இது கணக்கு போட்டிங்கன்னா அவர் ஒரு நாளைக்கான சம்பளம் 32 ரூபா 50 பைசா. இதுதான் ரஜினிகாந்தோட ஒரு நாள் சம்பளமும் சினிமா துறைக்கு வரத்துக்கு முன்னாடி.